விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. அப்புறம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆதவர்ஷன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, விவசாயம் ஈஸியாக இருக்குமா. சார் உங்களுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? மழையிலும் வெயிலும் பனியிலும் குளிர்லையும் தன் ரத்தத்தை வேர்வை சிந்துறதுனே விவசாயி. சரியா? கொரோனா டைம் வந்துச்சு, அப்போ யாராச்சும் காசு செத்தப்பு நகை செத்தப்பு சொத்து செத்தப்பு நினச்சிங்களா? ஒரு சாப்பாடு எங்கே கிடைக்கும், குடிக்க தண்ணி கிடைக்குமா இருந்தாங்க. அது மாதிரி அடுத்த உலகத்தில் போருன்னு ஒன்று வந்தால் நீருக்கு ஜோருக்குமா தான் இருந்தான். அதில் சாக போகிறது நீங்களும் நானுமா தான் இருப்பேன். ஆனால் மக்களே, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று இந்த விவசாயத்தை ஏழனமா பேசுகிறது இவரெல்லாம் எம்எல்ஏ வாங்கிட்டீங்க. ஆனால் 15 வருஷமா தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி விவசாயத்துக்கு தமிழ் மக்களுக்காண்டி ஒரு குரல் எழுப்பி கொடுக்குறாரு அந்த மனுஷன் யாருமே கண்டுக்கல. உங்களுக்குலாம் அதான் ஈஸியாக எது கிடைக்குது அது உங்களுக்கு பெருசாக தெரியாதுல்ல. அந்த மனுஷனை இழக்க போகிறீங்க, ஆனால் அவர் உங்களை இழக்க மாட்டார். நீங்கள் அவரை ஏதானமாக நினைக்கலாம், ஆனால் அவங்கள அவர் பொக்கிஷமாக நினைக்கிறாரு. அந்த மனுஷன் யாருன்னு நீங்களே பாருங்கள். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும். நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? தம்பி, இப்ப நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில். அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் தம்பி, வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை கலாச்சாரம், பண்பாடு. இங்க வரு, ஏன் தொழில் இல்லைன்னா தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுறது எப்படி தொழில் இல்லையோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறது தொழில் இல்ல. வேளாண்மை என்பது வாழ்வியல் முறைடா தம்பி. டேய், அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு குலத்தொழில்னு சொல்லாத. அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சு பேசு. வேளாண்மை என்பது உலகத்துக்கு உணவளிக்கிற தெய்வத்தின் தொழில். விருந்தோம்பி இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. சுழன்றும் ஏற்பின்னத உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. புரியுதா உனக்கு? புரியுதா? அப்புறம் உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதை விடலாம் உழவின் பெருமையை உனக்கு கற்பிக்க முடியாது. உலகத்தில் சிறந்தது, உலகத்திலே உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான்னா, உழுது விளைய வச்சு உலக உயிர்களுக்கு பச்சைக்கு சோறுறான்டா, அவன் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி. நீ என்னமா என்ன குலத்தொழில் செய்வற? சாமி நீ செய்யாத, நாங்க செஞ்சுக்கிறோம், ஆனா நீ சாப்பிடக்கூடாது.